ஹலோ டேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு, ஓமனோட ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். இன்னமும் கூட அதில் வந்து சில அன்சர்டனிட்டி இருக்குது. நேற்று ஒரு கப்பலை கூட நாங்கள் போக விடலன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இவனுங்க ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் வந்து பிரச்சனை பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க. இதன் காரணமாக வந்து பிரிட்டன் அடிக்கலாமா இல்லை உக்ரைன் மேலே ஒரு அணு ஆயுதத்தை போடலாமான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு. இது நடந்துச்சுன்னா 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து அமெரிக்காவோட சிஏஏ டைரக்டர் வந்து மாஸ்கோக்கு வந்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தையும் ஃபெயில் ஆயிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதன் காரணமாக பல கம்பெனிஸ் வந்து லாபம் அடைய போகுது. அதில் குறிப்பாக வந்து பேட்டரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் லாபம் அடைய போகுது. அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி, அது மட்டும் இல்லாமல் சிஏஎஸ் க்ளோசிங் சிஸ்டத்தில் முதல் எக்ஸ்பைரி சென்செக்ஸுக்கு. அண்ட் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் மறுபடியும் நடந்திருக்கு. நான் இந்த மேனிப்புலேஷனை பயன்படுத்தி ஒரு 1600 அளவுக்கு நானும் சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட இன்னைக்கு பல ட்ரேடர்ஸ் வந்து லட்சக்கணக்கில் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கும் கூட. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தொடர்ந்து இதே மாதிரி மேனிப்புலேஷன் நடந்துகிட்டே இருந்தால் நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் எப்படி வந்து இதில் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 13 கம்பெனிஸ் பற்றினா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளோட வீடியோக்கு வந்த கமெண்ட் என்னன்னா 4 ஐபிஓ அனலைசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்த ஒரு கமெண்ட் என்னன்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தர் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கான அமௌண்ட்டும் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த ஐபிஓ வந்து கேன்சல் பண்ணிட்டார். ஆனால் இந்த பிளாக் ஆன அமௌண்ட் வந்து அன்பிளாக் ஆகலை. இது எப்போ அன்பிளாக் ஆகும், ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ரொம்ப சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அன்பிளாக் ஆகிடும். நீங்கள் 2021, 22 காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிட்ரலாக உங்களோட பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வெளியே போயிடும். இந்த ரிஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்களே, கேஃபின் டெக்னாலஜியில் இருக்காங்களே, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஷேர்ஸ் அலாட் ஆனால் அந்த பணத்தை அவங்க எடுத்து கம்பெனி கொடுத்துருவாங்க. அப்படி ஷேர் அலாட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பணம் போகும்போது உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது அந்த குறிப்பிட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து செபி என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்லேருந்து பணத்தை டிடெக்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் பிளாக் பண்ணி வைங்க. ஒரு வேளை அலாட்மெண்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து பேங்க்லேருந்து டெபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிளாக் பண்ண மாதிரி காமிச்சாலும் அந்த பணம் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. மேக்ஸிமம் 1-2 நாளில் வந்து இது அன்பிளாக் ஆகிடும். அன்பிளாக் ஆகலைன்னா ஒரு திங்கள், செவ்வாய், புதன்கிழமை போய் உங்களோட பேங்க்கில் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். அவங்க வந்து என்ன ப்ராசஸோ அது சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதுக்கான தேவை இருக்காது, அதுக்குள்ளார அன்பிளாக் ஆகிடும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ரெண்டாவது, நம்ம நேற்று வீடியோக்கு வந்த கமெண்ட் என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து ஸ்டாக்ஸை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது வெப்சைட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்காக வெப்சைட் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து ரொம்ப கம்மி தான், 15லேருந்து 20 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் தான் பார்க்குறோம். சில கம்பெனிஸ் வந்து இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், சில கம்பெனி வந்து ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ். இந்த 2 செக்மெண்ட்லேயும் ஒரு 20 கம்பெனிஸ் பார்ப்போம் நம்ம அதிகபட்சம். இதே ரிசல்ட் சீசனெல்லாம் வந்துச்சுன்னா அந்த 1 மாதம் 1.5 மாதம் அளவுக்கு கிட்டத்தட்ட 40 கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். 45 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாள் வந்து 60 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருந்தது, அவங்களோட ரிசல்ட் இருந்தது. அதை 2 வீடியோவை பிரித்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வரும்போது நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு என்னோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, என்னோட ஜீரோதா போர்ட்ஃபோலியோவில் 7 வாட்ச் லிஸ்ட் இருக்கும். முதல் வாட்ச் லிஸ்ட்டில் நான் 2021 முன்னாடி நான் வேற ஒரு பெங்களூர் பேஸ்ட் புரோக்கர் வச்சுருந்தேன். அந்த புரோக்கர் கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன்னா அதை அப்படியே வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கும் வந்து என்னோட முதல் வாட்ச் லிஸ்ட்டில் அந்த பழைய வாட்ச் லிஸ்ட் தான் இருக்கும். ரெண்டாவது வாட்ச் லிஸ்ட்டில் நான் என்னோட F&O பொசிஷன்லாம் இருக்கும். அதில் வந்து வெறும் இந்தியா விக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இது 3 தான் இருக்கும். அது கீழே வந்து நிஃப்டியில் வந்து நான் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ இருக்கும். அண்ட் கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும் நிஃப்டியை பொறுத்தவரை. இது வந்து 2வது வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். 3வது வாட்ச் லிஸ்ட்டில் பேங்க் நிஃப்டி இருக்கும். ஏன்னா வந்து எப்பயுமே நான் பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். 2024 அக்டோபர், நவம்பரில் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன் வந்து நிறுத்துறாங்க. அது வரையுமே நான் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி இருக்கும். 4வது வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நிஃப்டி இருக்கும். நிஃப்டியோட 50 கம்பெனிஸ் வந்து வெயிட்டேஜ் வைஸாக இருக்கும். ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, HDFC பேங்க்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை தொடர்ந்து ICICI பேங்க்லாம் வந்து வரிசையாக வரும். அது எதுக்குன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. 5வது வாட்ச் லிஸ்ட்டில் தான்
இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் எல்லாம் சேர்த்து ஆரம்பிப்பேன். 6வது வாட்ச் லிஸ்ட்டில் கோல்டு சில்வர் பற்றின விஷயங்களாக இருக்கும். கோல்டு ஃபியூச்சர்ஸ் இருக்கும், சில்வர் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்கும், க்ரூட் ஆயில் இருக்கும். இது எல்லாமே வந்து 6வது வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். 7வது வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது செய்திகள் வந்து ஐபிஓ பற்றின வீடியோஸ், ஐபிஓ பற்றின ஸ்கிரிப்டோட இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ இதுதான் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது. ஒன்ஸ் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஷேர்ஸை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெய்லி அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஏதாவது செய்திகள் வந்திருக்கா, இல்லை இந்த கம்பெனி வந்து தேவையில்லாமல் அதிகமாக விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், ஸ்விங் ட்ரேடிங்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் அப்ரோச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்னு பார்க்கும்போது நான் ட்ரேடிங் வியூ இருக்குல்ல, அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த பெங்களூர் பேஸ்ட் புரோக்கர் யூஸ் பண்ணும்போது அவங்க நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, இந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து சார்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது உண்மை சொல்லணும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் சார்ட் இல்லாததுனால நான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் தான் போய் சார்ட் பார்க்க ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு பழகிடுச்சு. இன்றைக்கி கூட என்னோட பழைய லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ தான் இருக்கும். இன்றைக்கி கூட நான் மேக்ஸிமம் வந்து ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுவேன். ஜீரோதாவோட சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண மாட்டேன். அது எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஸோ ஒன்று ட்ரேடிங் யூஸ் பண்ணுவேன், இன்னொன்று இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோ அனாலிசிஸ்க்கு வந்து நான் ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுவேன். ஸ்க்ரீனர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் 100% அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 95% அளவுக்கு அக்யூரேசி இருக்கும். ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட், ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த லிட்மஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து டீப்பாக வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு தான், டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய சார்ட்டு, ரெண்டாவது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்கு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுவேன், ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ்க்கு. அதை தாண்டி போகும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து வேறு எந்த வெப்சைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது விஷயம் கிடையாது. அதாவது எதில் சமைச்சா என்ன, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணுன்றது தான் விஷயம். கேஸில் சமைச்சா என்ன, விறகடுப்பில் சமைச்சா என்ன, அவ்வளோதான் மேட்டர். இதுதான் என்னோட மெத்தட் ஆஃப் அப்ரோச் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கான வாட்ச் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாறி மாறி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 40-50 ஸ்டாக் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தாலே மாற்றி மாற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட்லையோ சீப்பாவோ ஆப்பர்ச்சுனிட்டி வைஸாவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவ்வளோதான் மேட்டர். அண்ட் இன்னொரு கேள்வியும் நேற்று வந்திருந்தது, ஆர் யூ டேக்கிங் எனி கிளாஸஸ் டு லேர்ன் ட்ரேடிங் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த கிளாஸஸும் எடுக்கிறது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட வீடியோ இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு 5900 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை நம்ம சேனல் பெருசாச்சுன்னா நிறைய ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கலாம், அவங்க காசு கேட்பாங்க. அது ஃபேக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நான் என்றைக்குமே காசு வாங்க மாட்டேன். நீங்கள் எனக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஃப்ரீயாகவே கற்றுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, வேறு யாராவது நான் உனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லித்தரேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லித்தரேன், ஆப்ஷன் செல்லிங் சொல்லித்தரேன், நான் புக் எழுதியிருக்கேன் வாங்கிப்படி, சில்ட்ரன்ஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி புக்கு, ஈவெண்ட் நடத்துகிறேன், நான் இண்டிகேட்டர் விற்கிறேன், அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லித்தரேன், ஜப்பானில் புரோக்கர் கிட்ட வாங்கி தரேன், சைனாவில் அங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா சொன்னால் கூட ஏமாறாதீங்க. உண்மை சொல்லணும்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது, யாருமே ஜீனியஸ் கிடையாது, சரிங்களா? யார்கிட்டையுமே டைம் ட்ராவல் இல்லை. மார்க்கெட்டில் நீங்கள் 3 ஸ்கில்ஸை தான் கற்றுக்கணும். ப்ரொஜெக்ஷன், ஃபோர்காஸ்ட், எஸ்டிமேஷன். இந்த 3 ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த 3 ஸ்கில்லை நீங்கள் எப்படி கற்றுக்கணுன்னா செய்திகளை படிக்கணும். ஒரு செய்தி வந்திருக்குன்னா இந்த செய்தியால் இந்த கம்பெனிக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செய்தியோட இம்பாக்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும். பாசிட்டிவான செய்தினா எவ்வளோ நாளைக்கு இம்பாக்ட் இருக்கும், நெகட்டிவான செய்தினா எவ்வளோ நாளைக்கு இம்பாக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு HDFC பேங்கோட செய்திகள் வந்து லாஸ்ட் 1 வீக்காக வந்து நெகட்டிவாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இதோட இம்பாக்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஏறும். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ HDFC பேங்க்கில் நான் ஷேர்ஸ் வாங்க போகிறேன். இதே ஒரு கம்பெனிக்கு பாசிட்டிவான செய்தி வருதுன்னா அந்த பாசிட்டிவான செய்தி ஆல்ரெடி ஃபேக்ட்ரி ஆயிடுச்சுன்னா 10% ஷேர் விலை ஏறிடுச்சு, இதுக்கு மேலே எவ்வளோ ஏறப்போகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த செய்தியை வச்சு இந்த ப்ரொஜெக்ஷன், ஃபோர்காஸ்ட், எஸ்டிமேஷன் இது 3த்தையும் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் மேட்டர். இது வந்து கொஞ்சம் வருஷம் ஆகும், ஒரு 2-3 வருஷமாச்சு நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி டெய்லி செய்திகளை படிக்கும்போது உங்களுக்கு தன்னால் வரும். இவ்வளோதான் விஷயம். யார்கிட்டையும் பணம் கட்டி ஏமாறாதீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறவங்கள விட ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க தான் இந்த ஊரில் அதிகம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. ஒன்ஸ் போய் மாட்டினீங்கன்னா கிட்னியை பறி கொடுத்த கதை தான், கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான 3 கமெண்ட்ஸு. நான் என்றைக்குமே காசு வாங்க மாட்டேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் லாஸ்ட் 24 மணி நேரத்தில் பெரிய எஸ்கலேஷன் எதுவும் நடக்கல, பெரிய அட்டாக்ஸோ எதுவும் நடக்கல, அதே மாதிரி டீஎஸ்கலேஷனும் நடக்கல, அதே ஸ்டேட்டஸ் கோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக எதிர்பார்த்தேன். இந்த ஓமனுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, இதனால ஒரு காரிடாரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, ஃபீஸ் வாங்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தால் கூட ஓப்பன் பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நேற்று ஈரான் தரப்புலேருந்து வந்த அப்டேட் என்னென்னா, ஒரு இந்திய கப்பல் வந்து கிராஸ் பண்ண முயற்சி பண்ணது, நாங்கள் அவங்கள தடுத்து நிறுத்தி ரிட்டர்ன் அனுப்பிட்டோம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ஆயில் டேங்கரை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அந்த அளவுக்கு பாசிட்டிவான அப்டேட் கிடையாது. அதனால தான் க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் $85 $87 போயிருக்கு. இவனுக்கு இன்னும் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கத்தாரோட பிரைம் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானுக்கு போக போகிறாங்களாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக, ரீஜனல் டென்ஷன்ஸ் இருக்க வேணான்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அமெரிக்கா போட்ட அந்த சாங்ஷன்ஸ் கூட இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அமெரிக்கா வந்து தனிப்பட்ட முறையில் போட்டிருக்க சாங்ஷன், அவங்க எங்ககிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை, அதுக்கும் எதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ஈரான் கிட்ட ஒரு சுமூகமான ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது வந்து ஆப்வியஸாக தெரியுது. அண்ட் கத்தார் வந்து ஒரு மீடியேட்டராகவும் இருக்காங்க, அது ரொம்ப குறிப்பிட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இதுதான் வந்து ரஷ்யா அமெரிக்கா ஈரான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து எஸ்கலேஷன் நடக்கலை நான் சொன்ன மாதிரி. ஆனால் அவனுங்க அமைதியாக இருந்தால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோன்ற மாதிரி ரஷ்யா உக்ரைன் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதாவது இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது கூல் டவுன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சிஐஏவோட டைரக்டர் ஜான் ராட்க்ளிஃபை நேற்று ஒரு மிலிட்ரி பிளேனில் உட்கார வச்சு ரஷ்யாவுக்கு மாஸ்கோக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஜான் ராட்க்ளிஃப் வந்து முதல்ல வரவே கிடையாது, மிலிட்ரி பிளேனே வரலன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் சொன்னாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் வந்திருக்காங்க. ஆனால் புட்டினோட டைரெக்டாக பேசலை, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான தீர்வும் எட்டப்படலை. இதன் காரணமாக வந்து மறுபடியும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் பிரசிடென்ட் சொல்லிட்டதா வந்து சில செய்திகள் வெளியே வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உக்ரைன் மேலே டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காங்க. இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ன்றது என்னென்னா சேதம் இருக்கும், ஆனால் ஹிரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட அளவுக்கு பெரிய சேதங்களை உருவாக்காது. குறிப்பிட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அளவுக்கு சேதங்களை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து யூகே மிலிட்ரி பேசஸ் வந்து உக்ரைனுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அந்த மிலிட்ரி பேசஸையும் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு ரஷ்யா ஆலோசனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிஐஏ டைரக்டர் போனதில் நான் சில பாசிட்டிவான அவுட்கம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. என்னடா இது கூத்துன்ற மாதிரி இருக்குது. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரஷ்யாவோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அசட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உக்ரைனுக்கு ஃபண்டிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, என்னோட பணத்தை எடுத்து என்னோட எதிரிக்கு கொடுத்து என்னை அடிடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரஷ்யாவை இன்னும் கோவப்படுத்ததான் செய்யும். பெரிய அளவுக்கு வந்து ஒரு எஸ்கலேஷன் வந்து இந்த ரஷ்யா உக்ரைனில் வாரில் வந்து இந்த ஒரு வாரத்தில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சின்ன எலமெண்ட் ஆஃப் ஒரு சான்ஸ் இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு. என்னென்னா, இந்த வீக்கெண்டில் வந்து ஆகஸ்ட் 30, 31, ஆகஸ்ட் 29, 30 வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து உஸ்பெகிஸ்தான் போகிறாரு. அங்கே உஸ்பெகிஸ்தான் போயிட்டு ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 எஸ்சிஓ சம்மிட்டில் வந்து கலந்துக்க போகிறார். இந்த எஸ்சிஓ சம்மிட்டில் வந்து புட்டினும் வர போகிறார். அங்கே ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து பாசிட்டிவான அவுட்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இது ஏன் நான் இந்த அளவுக்கு சாலிடாக சொல்கிறேன்னா, ஏன்னா புட்டினும் பிரைம் மினிஸ்டர் மோடி சந்தித்து வேறு விஷயங்களோட பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் ஏன் இதை சாலிடாக சொல்கிறேன்னா, இந்த மூமெண்ட்டே பாருங்களேன். நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க, நம்மளோட அஜித் தோவல் வந்து சைனாவுக்கு போயிருக்காங்க, சரிங்களா. நம்மளோட ட்ரேட் மினிஸ்டர் வந்து ஜப்பானுக்கு போயிருக்காரு, நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து கனடாவுக்கு போயிருக்காங்க, நம்மளோட ட்ரேட் மினிஸ்டர் ரிட்டர்ன் வந்துட்டு அமெரிக்காவோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட பேச போகிறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எஸ்சிஓ சம்மிட்டுக்கு போக போகிறார். அண்ட் அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் 9 11 12 வந்து பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசி இந்த பிளாக் சீல கப்பல் போனால் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. காரணம், உலகத்தில் கோதுமையை அதிகமாக தயாரிக்கிற நாடு வந்து ரஷ்யாவும் உக்ரைனும். அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் அதிகமாக தயாரிக்கிற நாடு ரஷ்யாவும் உக்ரைனும். இப்போ இந்த பிளாக் சீல எவன் போனாலும் அடிக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு இந்த பொருட்களோட விலை வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் இன்னைக்கு நான் மளிகை கடைக்கு போயிருந்தேன். சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வினர் வந்து $164 லாஸ்ட்டாக நான் வாங்கும்போது இப்போ வந்து $179 ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இவனை வந்து உலகம் ஃபுல்லாக பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லி ஏதாவது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. மறுபடியும் ஒரு பெரிய எஸ்கலேஷன் நம்ம பார்க்க தான் போகிறோம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இதுவும் கூட நம்மளோட பொருளாதாரத்தை டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அஃபெக்ட் பண்ண செய்யும். ஏன்னா உணவுப் பொருட்களோட விலை அதிகமாகும், உரத்தட்டுப்பாடு வரும், க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு வரும், க்ரூட் ஆயிலோட விலையேற்றம் இருக்கும். கம்ப்ளீட்டாக உலக பொருளாதாரமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். சில பேரோட ஈகோக்காக எல்லாருமே பாதிக்கப்படுறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்காவோட இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்திருக்கு. இதில்
2,03,000 பேருக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்டிமேட் வந்து 2,08,000 பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதை விட கம்மியாக வந்திருக்கு. இது கோல்டுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். இதனால ஒரு நீஜர் கிரியேஷன் கோல்டோட ப்ரைஸஸ் $4,585 விழுந்திருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிரச்சனையே நாளைக்கு தான் வரப்போகுது. என்னன்னா கெவின் வாஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வந்து நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மீட்டிங்கோட இந்த சிம்போசியமோட ஸ்பீச்சை வந்து நாளைக்கு அவர் கொடுக்க போகிறார். அப்படி அவர் பேசும்போது ஏதாவது எக்குத்தப்பாக பேசிட்டாருன்னா கோல்டு ப்ரைஸஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதனோட இம்பாக்ட் வந்து நமக்கு மண்டே தான் தெரியும். ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் பேச போகிறார் அவர் நம்மளோட டைமிங்க்கு. ஸோ அதனால் நம்மளோட மார்க்கெட்டில் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட் பொசிஷனை யாரும் கேரி பண்ணாதீங்க. அப்படி கேரி பண்ணுறதா இருந்தாலும் லாங் ஆப்ஷன்ஸாக வந்து பண்ணுங்கள். அதுக்குள்ளார வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் நேபாள் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் இதை பற்றின அப்டேட் என்னென்னா, நம்மளோட இந்தியாவிலேருந்து ஒரு 100 பேர் அளவுக்கு அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல் கட்ட தகவலாக நேற்று வந்திருந்தது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்தியர்கள் மட்டும் 288 பேர் மிஸ்ஸிங், போனவங்க கிடையாது, மிஸ்ஸிங் ஆனவங்களே 288 பேர் அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே 2 ஏஜென்சி மூலிமா போயிருக்காங்க. அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அவங்க மூலிமா கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து போயிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிசாஸ்டராக தான் இருக்குது. சோஃபேர் நேபாள் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 157 டெட் பாடிஸை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நிவாரண நிதி உதவி வந்து போயிடுச்சு. 10 டன் மதிப்புள்ள எய்டு வந்து அனுப்பியிருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது நாட்டுக்கு பிரச்சனைனாலே அனுப்புவோம். நம்மளோட இந்தியர்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால முதல் நாடாக வந்து நம்மளோட இந்தியா வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து பிளாங்கெட்டு, இந்த டிசாஸ்டர் நடக்கும்போது அத்தியாவசிய பொருட்கள் தான் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து போயிருக்கு. ஸோ இன்னும் கேஷுவாலிட்டிஸ் அதிகமாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பெரிய சேதங்கள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் மேலே இன்னொரு ஏர்கிராஃப்ட்டு போயிருக்கு, ஹியூமனிடேரியன் எய்டு எடுத்துக்கிட்டு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்தியன் மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ஃப்ளவரோட ஆயில் வந்து அதிகமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தால் சர்க்கரையோட விலை வந்து 60% அதிகமாக இருக்குது. 44 ரூபா இருந்த 1 கிலோ சர்க்கரை விலை வந்து 70 ரூபாய்க்கு போயிருக்கு. இதுக்கான காரணம் வந்து நம்ம ஏற்கனவே பல முறை பேசினதா. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் சர்க்கரைக்கான தேவை வந்து அதிகமாக போகுது, சர்க்கரைக்கான விலை வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை வாங்கலை, ஆனால் சும்மா சர்க்கரையோட விலையை எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சரி, அதுதான் ஃபோட்டோ எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டேன். ஸோ இந்த சர்க்கரையோட விலை அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பருவமழை பொய்த்து போனது தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் எத்தனால் பிளெண்டிங் வந்து அதிகமானதுனால அதுக்கான தேவை அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரையோட உற்பத்தி வந்து பெரிய அளவு குறையில, ஒரு 10-15% 15% குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்களே, நடுவில் இன்டர்மீடியேட்ஸ், புரோக்கர்ஸ், அவங்க வந்து பதுக்கல் ஏதாவது ஈடுபடுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து எழுப்பியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வெங்காயத்தோட விலை வந்து 60 ரூபா தொட்டுடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது இந்தியா ஃபுல்லாகவே வெங்காயத்தோட விலையும் அதிகரிக்க போகுது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால எல்லா மளிகை பொருட்களோட விலையும் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதிகமாக இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. முடிஞ்ச வரை தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம அதிகமாக வாங்குறதுனால நம்ம அதிகமாக செலவு பண்ண போகிற ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இன்னும் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ட்ரேட் மினிஸ்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பானுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா 2025 ஜப்பான் வந்து 10 ட்ரில்லியன் yen வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த 10 ட்ரில்லியன் யென்ல கிட்டத்தட்ட 14% அளவுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனாலேருந்து நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டோட பேட்டரி வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் ப்ரைஸுக்கு மேலே 12-13% அளவுக்கு ப்ரீமியமில் வந்து அந்த பேட்டரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் வந்து மற்ற காஸ்ட்டாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது வந்து டொமஸ்டிக்காக வந்து பேட்டரி உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து இந்த பேட்டரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து 13,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அட்வான்ஸ்டு பேட்டரி செல். இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரராஜா பேட்டரி, இப்போ புதுசாக ஓலா எலக்ட்ரிக்கெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவ் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அப்டேட் வரும்போது இந்த கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட நிதின் கட்கரி அவர்கள், ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்னால கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மார்க்கெட் வந்து பெருசாகும் இந்தியாவில், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மார்க்கெட். இதனால் 5 கோடி பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் 2030 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைனா கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா 1.2 மில்லியன், அதாவது 12 லட்சம் டன் அளவுக்கு யூரியா வந்து இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. காசு கொடுத்து தான். அண்ட் என்னதான் காசு கொடுத்தா கூட நமக்கு வந்து யூரியா ஷார்ட்டேஜ் இருக்காது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம்.
அண்ட் சைனாவோட செமிகண்டக்டர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய செமிகான் இந்தியா 2026 வந்து கலந்துக்க போகிறதாகவும் அண்ட் இது வந்து நம்மளோட இஎம்எஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா இஎம்எஸ் செக்மெண்ட் வந்து இந்த செமிகண்டக்டரை பயன்படுத்தி தான் பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ சைனாவோட கம்பெனிஸ் வந்து நமக்கு சப்ளை பண்ண தயாராக இருந்தாங்கன்னா இந்த டிக்ஸானுக்கு, ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கு, சைர்மா எஸ்டிஎஸ்க்கு, பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், கெய்னிஸ் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து குறையும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் மார்ஜின் ப்ரெஷர் வந்து இருக்கிறத நம்மளை பார்த்துருக்கோம். ஸோ அந்த மார்ஜின் ப்ரெஷர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் உங்களோட ஷேர் ப்ரைஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மெமரி சிப் ரேமோட ப்ரைஸஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 50% அதிகமாக இருக்குது. 1000 ரூபாய் விற்றது 1500 வித்துட்டு இருக்கு. இதன் காரணமாக லேப்டாப், ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸோட விலை வந்து கிட்டத்தட்ட 5-10% அளவுக்கு விலையேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னும் இந்த அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டருக்குள்ளே இன்னும் ஒரு 10% அளவுக்கு விலையேற்றத்தோட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து வந்த அப்டேட்ஸ். அண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா இன்றைக்கும் வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் ஒரு பெரிய மேனிபுலேஷன் நடந்திருக்கு. அண்ட் இதை வந்து செபி கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ கண்டுபிடிச்சி ஏதாவது ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னா வழக்கம் போல வந்து சிஏஎஸ் க்ளோசிங் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிஏஎஸ் க்ளோசிங்கில் 3:15 வந்து க்ளோஸ் ஆகுது. மார்க்கெட்டில் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் சென்செக்ஸ் வந்து 77,182 வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் அந்த டைமில் வந்து சென்செக்ஸோட இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் வந்து 75,000 கீழே கிட்டத்தட்ட 2200 பாயிண்ட் அளவுக்கு கீழே காட்டுது. கிட்டத்தட்ட 3% அளவுக்கு டவுனில் க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு லிமிட்டே 3% ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். 3% அளவுக்கு எல்லா ஷேர்ஸையுமே வந்து செல் ஆர்டர் போட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு. ஸோ இதன் காரணமாக வந்து எனக்கு கிளியராக வந்து ஒரு சான்ஸ் தெரிஞ்சது. ஸோ உடனே வந்து 72,200 லாங் ஸ்ட்ராட்டில் வந்து கிரியேட் பண்ணேன். 72,200 புட்டை வாங்கினேன். 77,200 புட்டை வாங்கினேன். 77,300 புட்டை காலை வாங்கினேன். இப்படி வாங்கி லாங் ஸ்ட்ராட்டில் உருவாக்கிட்டேன். இதனோட ஓவரால் காஸ்ட்டு வந்து 2,300 தான். சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கொஞ்ச நேரத்திலே இந்த 2,300 கொடுத்து வாங்கினது 5,000 அளவுக்கு பாசிட்டிவ் மாறுது. 5,000 அளவுக்கு பாசிட்டிவ் மாறுது. அதுக்கப்புறம் வந்து அது 3,000 வந்தது. சரி எக்ஸிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆர்டர் போடும்போது 1,600 க்ளோஸ் ஆச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ரேப்பிடாக வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவுக்கு லாஸஸை ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. இது கண்டிப்பாக வந்து மேனிப்புலேஷன் தான், வேறு எந்த விதமான விஷயமும் கிடையாது. அந்த காப்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் மான்சி இவங்க பண்ண விஷயத்தை இன்றைக்கி வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிய வருது. ஸோ செபி இன்னமும் கூட இந்த சிஎஸ் சிஸ்டம் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது லிட்டரலாக நம்மளால் பார்க்க முடியுது. மிகப்பெரிய அளவுக்கு இந்த இர்ரெகுலாரிட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். இதுக்கான சேஞ்சஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னும் பேங்க் எக்ஸோட ஆப்ஷன் வந்து நான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். நான் சென்செக்ஸோட எக்ஸ்பீரியெல்லாம் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஆனால் இந்த சான்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடை போடுறேன். அதுவும் ஒரே ஒரு லாட் தான் போட்டேன். ஸோ போட்டு 1,600 வந்தது. இந்த பேங்க் எக்ஸில் வந்து 10 ரூபா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து 1,000 ரூபாய்க்கு போயிருக்கு. இன்டூ 100, அதாவது 1,00,000 ரூபாய்க்கு அந்த ஆப்ஷன் வாங்கியிருந்தால் 1 கோடி ரூபாய் லாபம். அந்த அளவுக்கு வந்து மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ யார் எத்தனை கோடி சம்பாதிச்சாங்கன்றதுல கணக்கே கிடையாது. செபி இதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரிப்போர்ட் வெளியிடுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தான் நான் சொன்னது. இந்த சிஏ சிஸ்டத்தில் ஸ்டெபிலிட்டி இல்லை. இந்த எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அண்ட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. நான் பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு அது புரியல. ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா கரெக்டாக 2,000 பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதே சமயம் 7,200 புட் ஆப்ஷன் வந்து 50 ரூபா 60 ரூபாயில் தான் இருக்குது. 2,000 பாயிண்ட் அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 2,200 அப்படி 2,200 இன்ட்ரென்சிக் வேல்யூ வருது. அதாவது இந்த ஸ்பீக்கரோட விலை வந்து 2,200 வச்சுக்கோங்க. இது 60 ரூபாய்க்கு யாராவது விற்றா நான் வாங்காமல் இருப்பேனா? நியாயம் தானே? என் பக்கம் நியாயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ இது ஒன் டைம் தான் லக்கு. இதை வந்து மறுபடியும் பண்ணோன்னா காசு தான் போகும். ஸோ இதை செபி சீக்கிரம் அனாலிசிஸ் பண்ணி ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தோம்னா நம்மளோட மார்க்கெட் இன்றைக்கி நேற்று 3 க்ளோசிங்கோட கம்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் 24,277 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவியரான ஒரு செல் ஆஃப் 24,260 உடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 24,200 உடைக்குது. அண்ட் இன்ட்ராடேல அதுக்கும் கீழே 24,140 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மறுபடியும் 24,200 பிரேக் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு 24,200 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு செல் ஆஃப். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல வந்து 43 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டி வந்து கேப் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 1340 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாகவும் 2159 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆட்டோ, பேங்க் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார் இந்த 4 செக்டாருமே 0.5% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 0.2லேருந்து 0.4% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் பார்த்தோம்னா 0.8% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐடி செக்டாரை பற்றின ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி ஒன்று வந்திருக்கு. என்னன்னா நேற்று என்விடியாவோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்விடியா ரிசல்ட் நல்லா இருந்தது. ஓப்பனிங்கில் ரிசல்ட் வந்தோடனே ஒரு சின்ன செல் ஆஃப் வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரியலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து என்விடியாவை ரிவார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து சேல்ஸ் ஃபோர்ஸ், க்ரௌட் ஸ்ட்ரைக் இந்த 2 கம்பெனிஸ் வந்து அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்தாங்க, ரிசல்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. ஈவன் ரெவன்யூ கைடன்ஸும் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ், சேல்ஸ் ஃபோர்ஸு, க்ரௌட் ஸ்ட்ரைக். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான், நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி நம்மளோட இந்தியன் கம்பெனிஸில் அது ஃபேக்ட்ரின் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் ஃபேக்ட்ரின் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸும் ஆந்த்ரோபிக்கும் ஒன்றா சேர்ந்து கிளாட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இதன் காரணம் வந்து பைலட் கஸ்டமருக்கு சர்வீசஸை செப்டம்பர் மாதத்துலேருந்து ப்ரொவைட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க, அதாவது அடுத்த மாதத்துலேருந்து. ஸோ இது நடந்துருச்சுன்னா இது ஷார்ட் டேர்மில் ஏஐ இன்டெகிரேட் பண்ண கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது லாங் டேர்மில் ஒரு நெகட்டிவிட்டியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், அவன் சேல்ஸ் ஃபோர்ஸும் நம்மள மாதிரி கம்மியான செலவில் பண்ணி கொடுத்துட்டானா நமக்கான ஹெட்ஜ் இல்லாமல் போயிடும். ஸோ இது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் 2-3 நாள் நமக்கான கிளியர் பிக்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு பீஸ், சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு விழுந்திருந்தது. ஆனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு விழலை. இது விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் சில நியூஸ் சேனல்ஸில் வந்து சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் தான். என்னன்னா கவர்மெண்ட் வந்து இல்லீகலாக கோல்டு நிறைய ஸ்மக்லிங் நடக்குது, அதனால் இம்போர்ட் டியூட்டி வந்து கேன்சல் பண்ணிடலாமா, கால் பேக் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல. இதனால் வந்து ட்ரேடர்ஸ் வந்து அதை ஃபேக்ட்ரிங் பண்ணும், வித்துடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்க. அதனால் கோல்டு ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. ஸோ எனக்கு என்னென்னா இப்போது தங்கத்தோட மேலே இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து ஏப்ரல் மாதம் தான் போட்டாங்க, ஏப்ரல் மேலே தான் போட்டாங்க. ஏப்ரலில் வந்து தெலுங்கானாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கான தேவை வந்து இன்னும் மாறலை. இன்னொன்று, தங்கத்தை அதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. நடுவில் வந்து ஒரு அன்கண்டிஷ்னலாக ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விழுந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயமே தவிர்த்து பெரிய பிரச்சனை இல்லை லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போதைக்கு வந்த லாபம் போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிடலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் லாங் டேர்மில் கோல்டு ப்ரைஸஸ் இன்னும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இந்த ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ், டாலர் மீதான நம்பிக்கைத்தன்மை இல்லாதது, அமெரிக்காவோட கடன், இது எல்லாமே சேர்த்து கோல்டோட விலையை வந்து அதிகரிக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 20% வரைக்கும் கோல்டு இருந்தால் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விற்கலாமா வாங்கலாமா அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்போது கோல்டு ப்ரைஸஸ் $4,610 மறுபடியும் ரெக்கவர் ஆயிருந்தது. அண்ட் இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் இந்த $4,610 இருக்கும்போது 24 கேரட் கோல்டு $16,010 ஒரு கிராமுக்கும், 22 கேரட் கோல்டு $14,680 ஒரு கிராமுக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் $2,000 அளவு குறைஞ்சிருக்கு. 2,42,000 ஒரு கேஜிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $87.5 ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்மளோட USD 13 பைசாவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி $95.53 வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து $298 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் வந்து $4,977 கோடி ரூபாய்க்கு, அதாவது 5,000 கோடிக்கு 23 கோடி கம்மி, அந்த அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கான நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. 320 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ். இது டெம்பரரியாக ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் மேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இபிசி கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களோட கைடன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% அளவுக்கு இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட எம்டி அண்ட் சிஇஓ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டார்கெட் ரெவன்யூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ரீ சேல்ஸே அடுத்த 2 வருஷத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ இதை வந்து 35,000 கோடிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் ஃப்ளாட்டு போட்டுறது, அந்த ஃப்ளாட்டோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி. அந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ. அதில் வந்து ஒரு 2 ஃப்ளாட்டை மட்டும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ். புரிஞ்சுதுங்களா? அது சேல்ஸு, இது கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ. அதுதான் விஷயம். இது வந்து ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் மாற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து 2031 பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 35,000 கோடி கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உங்களோட போர்ட் மீட்டிங்கை வந்து செப்டம்பர் 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸை வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குது. ஒருவேளை பைபேக் பண்ணாங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஷேரோட இது நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அடுத்து டைம் டெக்னோபிளாஸ்ட். இவங்க வந்து என்னன்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய ட்ரம், கெமிக்கல் வர ட்ரம்மெல்லாம், அந்த ட்ரம்மை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதை பற்றி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில். ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். இந்த ட்ரம்மை உற்பத்தி பண்ணுற பிஸ்னஸில் வந்து 55% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அவ்வளோ பெரிய கம்பெனின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் கெமிக்கல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கும் பிளாஸ்டிக் ட்ரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, HDB ட்ரம்ஸ் எல்லாம். ஸோ இவங்களோட சப்சிடியரி ஒரு கம்பெனி வந்து தனியாக லிஸ்ட்டாக இருக்குது. அந்த கம்பெனி பேர் வந்து TPL பிளாஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 கம்பெனியும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனோட ஸ்வாப் ரேஷியோ வந்து இன்னும் இவங்க சொல்லலை. இதுக்கு மேலே தான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க இன்னும் ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது டைம் டெக்னோபிளாஸ்டோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து குஜராத்தில் புதுசாக வதோதராவில் ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ குஜராத்லேயே இவங்களுக்கு மொத்தமாக 13 ஹோட்டல் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி 19 அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி வேலையில் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது லெமன் ட்ரீ ஹோட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஹோட்டல் சொந்தமாகவும் கட்டுறாங்க, மற்ற ஹோட்டல் வந்து அக்ரிமெண்ட்டும் போட்டு அந்த பார்ட்னர்ஷிப் மாதிரியும் ரன் பண்ணுறாங்க. இது லெமன் ட்ரீ ஹோட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நாலேஜ் மெரைன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 30% 40% அளவுக்கு க்ரோத் இருக்கும் இந்த நிதி ஆண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை ரிவைஸ் பண்ணி 60% அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அதனால தான் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறினது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவன்யூ வந்து 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2029 நிதி ஆண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு கைடன்ஸ் வந்தது, மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரிவார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வெராக் இன்ஜினியரிங் இவங்களும் வந்து இந்த ஃப்ரீ எர்த் மெட்டல்ஸ் இல்லாமல் இவி மோட்டார்ஸை தயாரிக்கலாமா அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காஸ்ட் கட்டிங் ஏற்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெராக் இன்ஜினியரிங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே வேறு ஒரு கம்பெனி வந்து இதே மாதிரி ஃப்ரீ எர்த் மெட்டல்ஸ் இல்லாமல் ஒரு இவி மோட்டாரை தயாரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த கம்பெனி சொல்லிட்டு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் இருக்குது. அதை தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு குவிஸ் மாதிரி இது. அண்ட் BPCL இவங்க வந்து இவங்களோட பீனா ரிஃபைனரியில் 2028க்குள்ளார 5000 டன் பர் இயர் க்ரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது BPCLோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீன் ஹைட்ரஜனில் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினை இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் கம்மிங் டேக்ஸில் க்ரீன் ஹைட்ரஜனுக்கான டிமாண்டும் இருக்கும். அந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி BPCL IOCL எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதனோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் க்ரூட் ஆயிலே இல்லைனா கூட இவங்க அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்து போகிறது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு செய்தி. ஜியோட ப்ரொமோட்டர் வந்து சுபாஷ் சந்திரா, அவர் வந்து ஜியோட ப்ரொமோட்டர் அவர் வந்து இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் மொத்த ஷேர்ஸை விற்றுட்டு வெளியே வந்துட்டார். இவர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 2017 காலகட்டத்தில் நிறைய லோன் வாங்கியிருக்கார். இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸு, LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிட்டலாம் வந்து லோன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. இன்னும் சில பேங்க்ஸ்லாம் வாங்கியிருக்காரு, HDFC பேங்க்லலாம் வாங்கியிருக்காரு. இப்படி லோன் வாங்கினதில் பர்சனல் கேரண்டி கொடுத்துருக்காரு. ஒருவேளை கம்பெனி காசு கொடுக்கலன்னா இவர் கொடுக்குறதா வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு. இப்படி வந்து இவர் வாங்கின லோனோட மதிப்பு வந்து இப்போ 22,000 கோடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் கேஸ் நடந்திருக்கு. இந்த கேஸை போட்டது வந்து இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான். அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த கேஸில் வந்து ஜாயின்ட் ஆனாங்க. இப்போ இந்த NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் 22,000 கோடி கேட்குறீங்க, ஓகே, ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 6 கோடி ரூபாய் தான், 30 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து தான் அவர்கிட்ட இருக்குது, அதில் 6 கோடி தான் ரிகவரே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து 6 கோடி ரூபாய் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி NCLT சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாயி வந்து ஒரு 10 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ டிராக்டர் வாங்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு லோன் வாங்கினான்னா அவன் வந்து வாட்டி வதக்கிடுறாங்க. எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ படுத்திடுறாங்க. ஆனால் 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி, ஏன் நம்ம விஜய் மல்லையா அவர் வாங்கினது 6,500 கோடி, வட்டியெல்லாம் சேர்த்து 14,000 கோடி கட்டிட்டார். ஆனால் இன்னும் வந்து அவரை விடலை. ஆனால் இவரை மட்டும் எதுக்கு விட்டுருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வெறும் 3 பைசா கட்டிட்டு வெளியே வர மாதிரி. அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 100 ரூபாய் கடன் வாங்கினா வெறும் 3 பைசா திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி விஷயமாயிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனமே இருந்திருக்கு. ஏன்னா இந்த LIC ஹவுசிங் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இந்த HDFC பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி லெண்டர்ஸோட பணத்தை வந்து இவங்க இப்போ கொடுக்குற மாதிரி அர்த்தம், ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மேற்கொண்டு ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் பொறுத்தவரையும்
நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாரதி ஏர்டெல், சிங்டெலுக்கு வந்து பாரதி ஏர்டெல்லில் ஒரு ஹோல்டிங் இருக்குது. அந்த ஷேர்ஸை வந்து பிளாக் டீல் மூலிமா விற்க போகிறதா சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு டிவி சேனலில் NDTVயில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது பாரதி ஏர்டெலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்ட், இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டோட ப்ரொமோட்டர் ஷேர்ஸை வந்து ஐடிசி இன்ஃபோடெக், ஐடிசி லிமிடெட்டில் கூட ஐடி கம்பெனி வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. காரணம், இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 390-400 அளவுக்கு ப்ரொமோட்டர்ஸ் விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் விப்ரோக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இவங்க கூகுள் கிளவுடோட இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இவங்களோட என்டர்பிரைஸ் ஆப்ரேஷன் வந்து ஸ்கேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஏஐ என்டர்பிரைஸ் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10,000 பேருக்கு வந்து புதுசாக ஏஐ சர்டிஃபைடு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து வேலைக்கு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது விப்ரோவுக்கு. விப்ரோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய 5,000 கோடி ரூபாய் மதிப்பில் என்சிடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு இவங்க வந்து ஃபண்ட் பண்ண போகிறாங்க, லோனாக தான், நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலிமா. அண்ட் தொடர்ந்து வந்து HDFC பேங்க்குக்கு நெகட்டிவான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஏதோ மார்க்கெட்டிங் ஃபீஸ் மாதிரி ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போச்சு இல்லையா? அதுக்கு அமெரிக்காவில் ஒருத்தர், ஒரு இன்வெஸ்டர் வந்து கேஸ் போட்டிருக்காரு, இது வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து HDFC பேங்க்குக்கு ஒரு தலைவலியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த HDFC பேங்க்குக்கு துபாயில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ்செல்லிங் பண்ணியிருக்காங்க. தப்பான ரிட்டர்ன்ஸ் வரும், அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும், இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து அண்டர்மைன் பண்ணி சொல்லி விற்றுருக்காங்க. இதுக்கு வந்து அந்த இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா PMO, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி HDFC பேங்க்குக்கு ஒரு 2 நெகட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி HDFC பேங்க் வந்து புது ஆல் டைம் லோ வந்து டச் பண்ணியிருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங், இவங்க வந்து கிட்டத்தட்ட 900 crores மதிப்புள்ள பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வந்து 1,530 ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்க. இது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங்கோட கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கரூர் வைஸ்யா பேங்க் கிட்டத்தட்ட 13 புது பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கரூர் வைஸ்யா பேங்க் என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான், லாங் டர்மாக என்கிட்ட இருக்குது. அதை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த 14 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $87.5 இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து 0.4% பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து 1.25% பாசிட்டிவாகவும், அண்ட் S&P 500 வந்து 0.8% பாசிட்டிவாகவும், அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் அதே $4,610 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.